வாடா 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 இப்போ தாண்டா பிக் பாஸ் சூடு பிடிக்குது. ஸோ வெல்கம் டு மணி நியூஸ் கைஸ். லைவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி காலைல சொன்ன டாஸ்க் தான், ஃபேக்ட்ரி டாஸ்க். ஒர்க்கர்ஸ் மேனேஜர்ஸ் தனியாக பிரித்து காலையிலே வந்துட்டு தனித்தனியாக லிஸ்ட் எடுத்துட்டாங்க. நம்ம காலையிலே அப்டேட் பண்ணியிருப்போம் யார் மேனேஜர்ஸ் யார் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லி. அது ஒரு ரேங்கிங்காக வச்சு எடுத்திருந்தாங்க. இப்போ என்னன்னா டாஸ்க் ரூல்லாம் ஆரம்பித்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ இவங்கெல்லாம் பண்ணணும்னா ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு தே ஹேவ் டு பெடல் அப். ஸோ அது பண்ணணும், அப்போ தான் இது பண்ண முடியும். இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு பயங்கரமான சண்டை வருது நண்பர்களே. நம்ம அருண் அவர்கள் என்ன பண்ணுறாரு, காலையிலேருந்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. காலையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. என்ன விஷயம்னா, இப்போ யூனியன் அந்த கமிட்டிக்கு வந்துட்டு யூனியனுக்கு வந்துட்டு நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. விச் இஸ் ஃபேர் தான். கேம் படி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேனேஜர் சொல்கிறத தான் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் கேட்கணும். இங்கே அருண் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யார் சொல்கிறதுக்கு, நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நீ சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல் பிரேக். என்ன சொல்லியிருக்காரு பிக் பாஸ், மேனேஜர்ஸ் என்ன சொன்னாலும் என்ன ரூல் போட்டாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் வந்துட்டு அதை கட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு எடுத்துன்னு வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன் மக்களே. ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எந்த ஊர்லையாச்சும் டெவில் வந்துட்டு ஏஞ்சல் கிட்ட வந்துட்டு வாயில் முட்டையை உடச்சி ஊற்றுவாங்களா? ஊற்ற மாட்டாங்க. இட்ஸ் அ டாஸ்க்காக பார்த்தோன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இவர் என்னாருன்னா சினிமாவோட இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சினிமா கமெண்டி அப்படிலாம் எடுத்துகிட்டு வராப்புல நம்ம அருண் அவர்கள். அது வேற நிறைய மார்க்கிங்க, மவுத் பீஸு, அந்த பீஸ் இந்த பீஸுன்னு எவ்வளோ ட்ரிகரிங்க. இவர் பெரிய சிவாஜி கணேசன் மாதிரி நின்றுருக்காரு. காமெடி போடா அங்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காப்புல முத்துவை பார்த்து. நம்ம அருண் அவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் முத்துவை பார்த்து விட்டுருக்காரு. ஸோ விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். வீக்கெண்டில் இதை பற்றிலாம் கேட்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? ஸோ முத்துக்குமரன் இஸ் அ மேனேஜர் வேர் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே முத்துக்குமரன் என்ன சொல்கிறாலும், முத்துக்குமரன் மட்டும் இல்லை, மேனேஜர்ஸ் எல்லாருமே, தீபக்கா இருந்தாலும் சரி, சௌந்தர்யா இருந்தாலும் சரி, எல்லாருமே கேட்கணும் இல்லையா? ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா, அவருக்கு வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறது தான் பிரச்சனை. அருண் அவர்களுக்கு முத்துக்குமரன் சொல்கிறது தான் இங்கே அவருக்கு ப்ராப்ளம். சொல்கிறாரு தட் வந்துட்டு காமெடி பீஸ் நீ போன அங்கிட்டு நின்றுட்டான், வந்து அப்படியே வந்து நிற்கிறான், லுக்கு பாரு சிவாஜி கணேசன் மாரி வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாப்புல. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ரூல் வந்துட்டு இது பண்ணி வந்து சொல்கிறாங்க. இப்போது அதுதான் நடந்துகிட்ருக்கு கைஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே லைவை பார்த்து இருந்துருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு யாருக்குன்னா பெஸ்ட்டாக ஒரு இப்போ வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருக்கவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் எல்லாருமே. இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நாமினேஷன் இதில் இருக்காங்க. நாமினேஷன் அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஜோனில் இருக்காங்க. மேனேஜர்ஸ் எல்லாமே நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு பெஸ்ட்டு மேனேஜரை பெஸ்ட்டு ஒர்க்கரை வாய் கொளருது பார்த்தீங்களா? விச் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி லாஜிக் வந்து அப்படியே மண்டை இது பண்ணுற மாதிரி ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, பெஸ்ட்டு ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா, ஒரு பெஸ்ட்டு ஒர்க்கரை சூஸ் பண்ணி அவருக்கு வந்துட்டு என்எஃப்பி கொடுக்கணும். அடுத்த வாரத்துக்கான என்எஃப்பி. ஒரு வேர்ஸ்ட் மேனேஜரை வந்துட்டு எல்லா எம்ப்ளாயீஸும் தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் பாஸை கொடுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் as that. ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அருண் அவர்கள் ரொம்ப மார்க்கிங் பண்ணி பப்பமேன் பண்ணி காமிச்சது, மவுத் பீஸ்ன்னு சொல்லி காமிச்சது. முத்துக்குமரனும் வந்து சொல்கிறார், யூ ஆர் அ ப்ரோவோக்கர், டோன்ட் கிரியேட் சீன் அப்படிலாம் முத்துக்குமரனும் பேசினார். விச் இஸ் ஃபேர் தான். அங்கே வந்துட்டு முத்துக்குமரனை ட்ரிகர் பண்ணுறாப்புல. நீங்கள் யார் கரெக்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. ஸோ வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், லைவ் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ்.